உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இன்றைக்கு என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல் வெளியாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தமிழக பட்ஜெட் என்பது மார்ச் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது பட்ஜெட் என்பது மார்ச் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய முழு பட்ஜெட். அடுத்த ஆண்டு மே மாதம் தமிழகத்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகள் இந்த தமிழக பட்ஜெட்ல இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையாக கொண்டுதான் அமைச்சரவை கூட்டத்தில் புதிய அறிவிப்புகள் மற்றும் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் என்பது கொடுக்கப்படும். அந்த வகையில பல்வேறு புதிய திட்டங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டு துறை ரீதியான கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் தமிழக முதலமைச்சரால் எடுக்கப்பட உள்ளது. அதே நேரத்துல 10 தொழில் நிறுவனங்கள் ஒரு 40,000 கோடி முதலீட்டுல தொழில் தொடங்குவதற்குண்டான அனுமதியும் தமிழக அமைச்சரவை கூட்டத்துல முதலமைச்சர் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டத்துல முக்கிய முடிவுகளாக எடுக்கப்பட உள்ளது. அதை தாண்டி மூன்றாவது முக்கிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால், பட்டா இல்லாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக அவர்கள் குடியிருப்புகள் இருந்து வருவார்கள். ஆனால் பத்திரம் இருக்கும், ஆனால் பட்டா இருக்காது. இதன் காரணமாக அவர்களுக்கு வங்கிகளில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். வேறொருவருக்கு விற்பனை செய்வதும் என்பதும் எளிதான காரியமாக இல்லாத நிலை இருந்தது. இதை முறைப்படுத்தும் நடவடிக்கையாக தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அடிப்படையில் முறையான பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய அரசு நிலங்கள்ல குடியிருந்து வரக்கூடியவர்களுக்கான பட்டா வழங்கப்படுவதற்குண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. புறம்போக்கு இடங்களில் வசிப்பவர்களுக்கும் இந்த பட்டா வழங்குவதற்குண்டான ஒப்புதல் என்பது கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பட்டா கிடைப்பதற்குண்டான ஒன் டைம் செட்டில்மெண்ட் அடிப்படையில் நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு இந்த பட்டா என்பது வழங்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது கொள்கை முடிவாக எடுக்கப்படும் தமிழக முதலமைச்சரால். இதன் மூலமாக ஒரு 2 லட்சம் பேருக்கு பட்டா வழங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் முழுவதற்கும் இருக்கக்கூடிய பகுதியில் பட்டா இல்லாமல் இருப்பவர்களுக்கான பட்டா வழங்குவதற்குண்டான நடவடிக்கை என்பது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவாக எடுக்கப்படும் பட்சத்தில் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு வெளியாகும். தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது பட்ஜெட் மார்ச் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் தொடர்பான கலந்தாலோசிக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த பட்டா தொடர்பாகவும் முக்கிய கொள்கை முடிவுகள் என்பது தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.